தெரியும், நான் அல்லாஹ்வின் திருத்தூதர். நாங்கள் ஸல்லல்லாஹு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று சாட்சி சொல்கிறேன் என்றார்கள் அப்பாஸ் நாயம். அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது, நீங்கள் பெரிய ஆளா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஏன்னா அந்த தோற்றத்தில் பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதுமே இளமையாக இருப்பாங்க. அப்பாஸ் நாயகம் நல்ல இளமையான அழகான தோற்றத்தோடு இருப்பாங்க. அதை பார்த்து சில சமயங்களில் வயசுகள் நல்ல டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் கூட சில பேர் இளமையாகவே காண்பிப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஹதீஜா நாயனுடைய விஷயத்தில் சொன்னோம். அவர்கள் 40வது வயசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனால் இளமை குறையாமலே அவர்கள் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுது. 2 தடவை கல்யாணம் முடித்து விதவையானவங்க, குழந்தைகளை பெற்றவர்கள். ஆனால் அவர்கள் திருமணம் முடிக்காத ஒரு இள நங்கையை போன்றே இருப்பார்கள். அல்லாஹ் சில பேருக்கு அப்படி ஒரு இதை கொடுத்துருக்குறான். சில பேரை பார்க்குறோம், சில பேருக்கு 30 வயசுலேயே நரைச்சிருது, சில பேருக்கு 60 வயசுலேயும் ஜோராக இருப்பாங்க, 60 வயசுல இருப்பாங்க. மாஷா அல்லாஹ் எல்லாம் கருப்பு முடியாங்க, ஒரு வெள்ளை முடி இருக்காது அவருக்கு. இங்கே 30லாம் என்ன செய்யுது, நிறைய பல வெள்ளையாயிரம் ஆக்களும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கிறது. அது மனிதனுடைய உடல் சூடு, அது இது பித்தா, அது இதெல்லாம் பொறுத்தும் அது இருக்கிறது. உடலினுடைய அமைப்பு, உணவு அமைப்பையும் பொறுத்தும் அவைகள் அமையும். சரி, ஹை, இந்த ஏரியாவை பொறுத்தும் அமையும். சில ஊரில் வந்து இந்த தண்ணிக்கே முடி நரைக்கும். இந்த துபாயிலெலாம் சொல்லுவாங்க, அங்கே போகிற பிள்ளைகள்லாம் சீக்கிரம் நரைச்சி தான் வராங்க. நிறைய பிள்ளைகளை பார்த்தா சீக்கிரம் நரைச்சி போயிடுது. துபாயில் இருக்கக்கூடிய பிள்ளை நம்ம பிள்ளைகளை பார்த்தா அது இளம் வயதிலேயே இளம் நரைன்னு சொல்வதெல்லாம் உண்டு. சரி, அது மருத்துவ ரீதியாக பேசப்படுவது. அப்பாஸ் நாயகம் கொஞ்சம் இளமையாகவே இருப்பாங்க. அதனால் ஒரு ஆள் வந்து கேட்குறாங்க, அப்பாஸ் அவர்களே, நீங்கள் மூப்பா பெரிய ஆளா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆளா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்பாஸ் நாயகம் சொல்கிறாங்க, என்ன அழகான பதில் பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கணும், மகன்தான், ஆனாலும் கூட அவங்க சொன்ன பதிலை பாருங்கள். வஹுவ அக்பரு மின்னி, என்ன பெரிய ஆளான்னு கேட்குறீங்க, அவங்க தான் என்னை விட பெரிய ஆள். உலித்து கபலஹு, ஆனால் அவங்களுக்கு முன்னால் நான் பிறந்திருக்கிறேன். பெரிய ஆள் என்று சொன்னால் ஒஹுவ அக்பரு மின்னி, அவர்கள் தான் என்னை விட பெரியவர்கள். ஆனால் உலித்து கபலஹு, நான் அவர்களுக்கு முன்னால் பிறந்துட்டேன். எவ்வளோ அழகான பதில். இதுதான் சஹாபிகளினுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு கரத்தை பிடித்த அந்த பெருமக்களினுடைய நாவிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட வார்த்தைகள். அற்புதமான. அப்படி அப்பாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, என்ன என்னுடைய பெரிய தந்தையே, என் அம்மி, நீங்கள் அந்த பெரியம்மாட்ட கொடுத்துட்டு வந்தீங்களே 4000 திரகத்தை கொடுத்து ரகசியமாக வச்சுக்கோன்னு சொன்னாங்கன்னா அப்படியே திகைச்சு போயிட்டான். இப்படி பல நிகழ்வுகள் நடந்தது. உமைர் இப்னு வஹப் அவருடைய வரலாறும் அதில், உமைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கிட்டாங்க. உமைர் இப்னு வஹப் அவருடைய இது இருக்குது, அவருடைய மகனார் கைது செய்யப்பட்டார். யுத்தத்திலேருந்து அவர் தப்பி போயிட்டார், ஆனால் மகன் மாட்டிக்கிட்டார். அவருடைய வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால் சஹாபிகளினுடைய வரலாறை குறித்து நாம் பேசும்பொழுது அதை இன்ஷா அல்லாஹ் பேச இருக்கிறோம். இப்படி பல அற்புதமான நிகழ்வுகள் அந்த பத்ர் யுத்தத்திலே நடந்தது. யுத்தங்கள் நடந்து முடிந்ததற்கு பிறகு இந்த 70 கொல்லப்பட்டு போன 70 எதிரிகளையும் ஒரு குழியை தோண்டி ஒரு பள்ளத்தாக்கிலே போட்டு புதைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு புதைச்சாச்சு. ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, ஸல்லல்லாஹு கூட கேட்குறாங்க, ஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா, உங்கள் இறைவன் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, நாயகமே, செத்துப்போன சடலத்தோடு தாங்கள் பேசுகிறீர்களே, அம்மாத்தோடு நீங்கள் பேசுகிறீங்களா, அவங்க எப்படி கேட்பாங்க? அவங்க சொன்னாங்க, உங்களை விட அவர்கள் நல்லா கேட்குறாங்க, தெளிவாக கேட்குறார்கள். இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னக்க லா துஸ்மிஉல் மூத்தா, நீங்கள் மரணித்தவர்களை கேட்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்கிறானே. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் ஜியாரத்துக்கெல்லாம் போகிறீங்களே, அங்கே சொல்கிறதுலாம் உங்களுக்கு விளங்குமா, அங்கெல்லாம் விளங்காதுன்னு இப்படி ஒரு பிரச்சனை. ஆனால் இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உங்களை விட அவர்கள் தெளிவாக கேட்கிறார்கள் என்று யாரை பார்த்து சொல்கிறாங்க? குறைஷி காவிர்களையே என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அவனே கேட்குறானா முஸ்லீம்களினுடைய நிலை என்ன? புகாரியிலேயே இன்னொரு ஹதீது வருது, நீங்கள் ஒரு மனிதனை அடக்கிவிட்டு திரும்பி வரும்பொழுது உங்களினுடைய செருப்பின் ஓசை கர்அனிஆலிக்கும், உங்களின் செருப்பு ஓசையை அவர்கள் கேட்கிறார்கள். செருப்பு சத்தத்தை கூட கேட்பாங்க, அவ்வளோ துல்லியமாக கேட்பாங்க என்றெல்லாம் இருக்குது. அப்போ இந்த ஆயத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இது புறம் 2 அர்த்தம் விளக்கம் இருக்குது. ஒன்று வந்து லா துஸ்மியுல் மௌத்தா, நீங்கள் கேட்க செய்ய முடியாது, அதை நான் கொண்டு சேர்ப்பிக்கிறேன், நீங்கள் பேசுங்க, அதை சரியை நான் செய்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று. நீங்கள் தானே கேட்க செய்ய முடியாது, அல்லாஹ் கேட்க செய்கிறான், நான் கேட்க செய்கிறேன் என்று ஒரு விளக்கத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். இன்னொன்று அவர்களை பற்றி பேசப்பட்டதில்லை, புறமுதுகை காட்டி ஓடக்கூடியவர்கள்.
அவர்கள் முதுபின், அந்த ஆயத்தினுடைய இறுதியிலே முதுபிரின் புறமுதுகி காட்டி ஓடும் பொழுது என்று வேற வருகிறது. அப்போ புறமுதுகி காட்டி ஓடும் பொழுது, பேசப்படும் பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? புறமுதுகி காட்டி ஓடக்கூடியவர்கள் செவியேற்க மாட்டாங்க. நீங்கள் என்னத்தை தான் சொன்னாலும் வாங்க நான் உங்களை கொல்ல மாட்டேன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, ஓடிட்டு தான் இருப்பாங்க என்று அந்த யுத்த களத்திலே புறமுதுகி காட்டி ஓடக்கூடியவர்களை பற்றி சொல்லப்பட்ட செய்தி என்று சொல்வார்கள். இப்போ அதை பற்றி நம்ம விவாதிக்கிறதுக்கு வரல. இங்கே நாம் சொல்ல வந்தது என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நாயகமே அவங்க எப்படி கேட்பாங்க அப்படிங்கும்போது உங்களை விட அவர்கள் தெளிவாக கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன, அவங்களும் கேட்க தான் செய்வாங்கன்னு சொல்லியிருந்தால் வேறு விஷயம். உங்களை விட அவர்கள் அஸ்மா மிக தெளிவாக கேட்குறாங்க என்பதிலிருந்து ஒரு செய்தி புலப்படுகிறது. இப்போ நாம் எவ்வளவு நம்முடைய காதுகளில் செவித்திறன் எவ்வளவு இருக்கிறது என்பதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியுது. மௌத்தா போன சடலங்களாக இருக்கக்கூடிய அவர்களினுடைய செவிப்புலனினுடைய திறன்கள் எவ்வளவு இருக்கிறது என்று தெரிந்தால் மாத்திரமே உங்களை விட அவங்க தெளிவாக கேட்குறேன்னு சொல்ல முடியும். அப்போ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க, அவனை கருவியை வச்சு தான் பார்க்கணும். அன்னைக்கே செலவான்னு சொல்லிட்டாங்க, இவனை விட இவனுக்கு காது சக்தி கூட அவங்களுக்கு குறைவு என்பதை பற்றி என்ன செய்றாங்க, பிரித்து அறிவிக்கிறாங்க. இப்போ ஒரு மனிதனுடைய இந்த ரத்தத்தை பார்த்து சொன்னாங்க, இந்த ரத்தம் யாருடைய ரத்தம்னு சொன்னாங்க. அப்போ அதுவும் அவர்களுக்கு தெரிகிறது. இந்த செவிப்புலனும் யாருடைய செவிப்புலன் எந்த அளவுக்கு இருக்கிறது, அந்த டிகிரிஸ் எவ்வளவுக்கு இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளக்கூடிய மகத்தான ஆற்றல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. சாதாரணமாக சொல்லிட்டாங்க, உங்களை விட அவங்க தெளிவாக கேட்குறாங்க. அந்த வார்த்தை அவ்வளோதான், அன்னைக்கு அவ்வளோதான் மக்களுக்கு சொல்ல முடியும். இன்றைக்கி அதை கூர்ந்து பாருங்கள், இன்றைய விஞ்ஞான நுட்பத்தோடு அதை ஒப்பிட்டு பாருங்கள். சாதாரணமாக உங்களுக்கு காது அளவு எவ்வளோ கேட்குது, இன்றைக்கி எத்தனை மிஷின்களை வச்சுருக்கிறாங்க, சும்மா ஃப்ரீயாக கூட போய் பார்த்துட்டு வராங்க. காது எவ்வளோ பார்த்தா அவனுடைய காது எவ்வளோ கேட்குது, சரி உன்னுடைய இவ்வளோ தான், உன்னோட அளவு இவ்வளோ தூரத்துலேருந்து உனக்கு கேட்க முடியும் சப்தத்தை, இவ்வளோ தூரம் போனால் கேட்க முடியாது, இவ்வளோ தூரத்தில் தான் பார்க்க முடியும், இவ்வளோ தூரத்தில் தான் பார்க்க முடியாது என்றெல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தத்துக்கே தனி ஒரு அந்தஸ்து இருக்குது. ஒவ்வொன்றும் நம்மிலிருந்து அவர்கள் ஒவ்வொன்றிலையும் எல்லாம் வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறான். எல்லா விஷயங்களையும் வித்தியாசம் இருக்குது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் வந்து ஏறுறாங்க, ஃபகாமா சஹாப், எல்லா சஹாபிகளும் எழுந்துட்டாங்க. இருந்த சஹாபிகள், அங்கே இருந்த சஹாபிகள்லாம் மஸ்ஜித் நபவியில் இருந்த சஹாபிகள்லாம் எழுப்பி நின்றாங்க. இஜ்லிசு, உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. சஹாபிகளும் உட்காந்துட்டாங்க, உட்காருங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட மஸ்ஜித் நபவிலேருந்து குபா, ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்குலாம் தெரியும் எவ்வளோ தூரத்தில் இருக்கு, குறைஞ்சது 1.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும், 1.5 கிலோமீட்டர் வைங்க. அந்த குபா பகுதியிலே ஒரு சஹாபி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் நடந்துக்கிட்டு, தெருவில் நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இஜ்லிசு, உட்காருங்கோ என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தம் அந்த சஹாபிக்கு கேட்குது. அந்த தெருவிலேயே அப்படி உட்காந்துட்டாங்க. இது தெருவே சகதியை தண்ணி அதெல்லாம் பார்க்கல, சொன்னது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பது அதுக்கு இதாஅத்து செய்தார்கள் என்று வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது. ஆக தொனிக்கும் தனியான வித்தியாசமான தொனி, நம்ம சத்தமும் விளங்கும். நம்ம ஊருக்கு விளங்குதில்லை, இந்தியாவுக்கு நம்ம பேசுகிறது இப்போவும் எல்லா நாடுகளுக்கும் விளங்க தானே செய்யுது. நேர நெட்டில் இன்டர்நெட்டில் போயிட்டு இருக்குது, விளங்குது. அது கருவியின் மூலமாக விளங்குகிறது. ஆனால் கருவிகள் உருவாகுவதற்கு காரணக்கர்த்தாவாக அல்லாஹ் அவர்களை வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இந்த கருவிகள் இல்லாமல் பேசினார்கள், கருவிகள் இல்லாமல் பார்த்தார்கள், கருவிகள் இல்லாமல் கேட்டார்கள். ஏனால் அவர்கள்தான் இயக்கம், அவர்கள்தான் இயக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, அப்படி இந்த பத்ருக்களம் என்பது ஒரு பலவிதமான நிகழ்வுகளையும் பல படிப்பினைகளையும் கொண்டதாக அது அமைந்திருக்கிறது. இதிலிருந்து நாம் புரியக்கூடிய, விளங்கி கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்னவென்றால், ஒன்று, யுத்தம் என்பது முஸ்லிம்களால் நடத்தப்பட்டது அல்ல. முஸ்லிம்கள் ஒடுக்கப்பட்டார்கள், அவர்களுடைய பொருளாதாரம் நசுக்கப்பட்டது, போகும் இடங்களெல்லாம் அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், அவர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள், அவர்களுடைய இரத்தம் ஓட்டப்பட்டது. இதற்கு மேலும் பொறுமையாக இருப்பது ஒரு முறை அல்ல, நியதி அல்ல என்பதால் அல்லாஹ் உதினலில்லதீனையோ, அல்லாஹ் உத்தரவு கொடுத்தான். உத்தரவு கொடுத்ததற்கு பிறகு இந்த யுத்தம் நடந்தது. எல்லா யுத்தங்களும் அப்படித்தான். ஒன்று, ஆக இஸ்லாம் யுத்தத்தை விரும்பவில்லை, தீவிரவாதத்தை கடுமையாக எதிர்க்கிறது, சங்கையையும் அமைதியையும் சமாதானத்தையும் மனிதநேயத்தையும் அது வலியுறுத்துகிறது. ஆனால் அதே சமயத்தில் மனிதநேயத்தை தான் ஒருத்தர் வலியுறுத்தி பேசிட்டு இருக்கிறான்னு வைங்க, அவரை போய் நீங்கள் மண்டையில் அப்படியே குட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, சும்மா இருக்கணுமா அவர்? நான் மனிதநேயம் பேசுகிறேன், நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? அது அறிவுடைமை அல்ல அது. ஆக ஒரு தடவை பேசினாரு, 2 தடவை ஏசினாரு, திட்டினாரு, அடித்தார், கேவலப்படுத்தா பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும். ஆக ஒரு கட்டத்திலே நம்முடைய பொறுமையை மீறக்கூடிய நிலை வரும் பொழுது அது மீறித்தான் ஆக வேண்டும். அப்படித்தான் யுத்தங்கள் நடைபெற்றது. ஒன்று. இரண்டாவதாக, அதில் எண்ணிக்கையை வைத்து முஸ்லிம்கள் வெற்றி பெறவில்லை. அப்படி பார்த்தா பன்மடங்கு அவங்க பெருசாக இருக்கிறாங்க எதிரிகள்.
யாரிடத்திலே உறுதி இருக்கிற வான்துமுல் அலோன இன் குந்தும் முஃமினீன், நீங்கள் தூய்மையான ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் ஜெயம் பெறுவீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அது அவர்களிடத்தில் இருந்தது. மூன்றாவதாக சாதாரணமாக நம்ம ஆமிர் இப்னு ஜர்ராஹ், அபு உபைதா அவர்களுடைய வரலாற்றை பார்த்தோம். தன்னுடைய தந்தை என்று அவங்க என்ன செய்யல, ஒதுக்கி தள்ளிட்டு போகல. அங்கேயும் யாரை தான் முற்படுத்தினார்கள், அல்லாஹ் ரசூல் இஸ்லாத்தை முற்படுத்தினார்கள். அப்படி ஒரு தியாகத்தன்மை அவர்களிடத்தில் இருந்தது. மதீனாவாசிகளை பொறுத்த வரைக்கும் எதற்கும் அவர்கள் சித்தமாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது சொன்னாலும் அதை செய்வதற்கு சித்தமாக இருந்த தூயவர்களாக, சித்த சுத்தி உள்ளவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். எனவே அவர்களை நேசிப்பது ஈமானில் உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அறிவிச்சாங்க என்பது போன்ற படிப்பினைகள்லாம் இதில் பெறுகிறோம். கைதிகளை எப்படி நடத்தாட்டினார்கள், இந்த கொல்லப்பட்டவர்களினுடைய கேட்கும் சக்தியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது போன்ற நிறைய செய்திகளும் படிப்பினைகளும் நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கு இதுவும் ஒரு வழியாக, ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறதால் அதை நாம் அவர்களை விளங்கிக் கொள்வோமாக. அந்த சஹாபிகளின் மூலமாகத்தான் இஸ்லாத்தை அல்லாஹ் ஹயாத்தாக்கி வைத்தான் என்பதையும் ஹதீது சொல்லுகிறது. ஆகவே அவர்களையும் நாம் அதிகமாக நேசித்து அந்த பெருமக்களினுடைய வழி நடந்து சத்திய தூய இந்த கொள்கையிலே உறுதியாக நின்று வாழ்வோமாக. அதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. على المؤمنين صل سلم على شافع المذنبين وارض عن مولانا صوت العلم محي الدين وارزقنا به خير الدنيا ودين يا وهاب يا تواب تب على المؤمنين صل سلم على شافع المذنبين وارض عن مولانا غوث الأعظم محي الدين وارزقنا به خير الدنيا ودين يا غفار يا غفور يغفر لنا الأوزار صل سلم على أبي البتول المختار وارفع عن مولانا سيد عبد الشكور الأخيار وارضى عنا به في الدارين مع الأبرار صلى الله على محمد صلى الله